பேருந்து ஏற வந்தாலே சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரில் வழுக்கிவிடும் அபாயம். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கும் தண்ணீரை அகற்ற மாநகர நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மதுரை என்றாலே மல்லி, ஜிகர்தண்டா, பன் பரோட்டா போன்றவை ஞாபகத்திற்கு வருவது போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 55 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட பெரியார் பேருந்து நிலையமும் கண்டிப்பாக ஞாபகத்திற்கு வரும். இந்த பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2021ஆம் ஆண்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்த நிலையில் தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இங்கு நாள்தோறும் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம், மேலூர், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், அழகர் கோவில், நத்தம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய பிளாட்பாரத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தொடர்ந்து தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதி வழுவழுப்பாக மாறி பேருந்தில் ஏற வரும் பயணிகள் வழுக்கி விழும் நிலை உள்ளது. இதனால் பயணிகள் பிளாட்பாரங்களில் நடந்து செல்லாமல் ஓரமாக கம்பிகளை பிடித்தபடி பாதுகாப்பற்ற முறையில் நடந்து செல்கின்றனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்பதும் பயணிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. பெரியார் பேருந்து நிலையம் மட்டுமல்லாது பைபாஸ் ரோடு, எல்லிஸ் சிக்னல் பகுதியில் சாலையில் தண்ணீர் வழிந்தோடுவதாகவும் 70வது வார்டில் குடிநீர் ஆறு போல ஓடி வீணாவதாகவும் இதனை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார் சமூக ஆர்வலர் காளமேகம். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி கீழே கொண்டு வரப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டியாக தெரியல, ஏதோ ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கங்கே சாக்கடை நீர் ஓடுது, கழிவு நீர் அங்கங்கே வந்து தேங்கி கிடக்கு, கொசுக்கள் தொல்லை, பாத்ரூம் வசதிகள் கிடையாது. பல பயணிகள் வந்து பல இன்னலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னோம்னா வந்து நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. இது ஸ்மார்ட் சிட்டி பெரியார் பஸ் ஸ்டாண்டு மட்டும் கிடையாது. மதுரை மாநகர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ பைபாஸ் ரோடு எல்லிஸ்னர் சிக்னலில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் ரோடு போட்டாங்க, புது பைப் வச்சாங்க. கான்ட்ராக்ட்காரங்க எந்த ஐடியாவில் போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. போட்டு 15 நாள் கூட ஆகலை. அந்த இதில் தண்ணி 6 மாதமாக ரோட்டில் வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு அதிகாரிகள் போகிறாங்க, கலெக்டர் போகிறாரு, கமிஷனர் போகிறாரு, எல்லா மாநகராட்சி அதிகாரியும் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. அது பார்க்குறது ஜேசி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் போகிறாங்க. அந்த ரோட்டில் அந்த பள்ளம் விழுந்து அதில் கீழே பல பேர் கீழே விழுந்து காயம்பட்டு போகிறாங்க. அதை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க காரில் போகிறாங்க. சாமானிய மக்கள் வந்து ஏழைகள்லாம் டூ வீலர்லையும் சைக்கிளையும் போகிறவங்க தான் கீழே விழுந்து அடிபடுறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி அறிவிச்சது மட்டும் பத்தாது, எல்லா பகுதியும் வந்து சிறப்பாக செயல்படணுன்ற எங்களோட கோரிக்கையாக இருக்குது. பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பெரியார் பேருந்து நிலையம் மக்களின் வசதிக்காக இல்லாமல் அவர்களை சிரமத்திற்கு ஆளாக்கும் வகையிலும் கீழே தவறி விழுந்து படுகாயமடையும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பஸ்ஸில் ஏறினா ஏற்கனவே ஆக்சிடென்ட் பஸ்ஸும் அதுக்கு மேலே இருக்குது, வலிக்கு விழுகிறாப்புல இருக்குது. அதனால இந்த வாய்க்கால் தண்ணி எல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சு, வாய்க்கால் தண்ணி போகிறாப்புல கொஞ்சம் பாதை விட்டு செஞ்சால் பரவாயில்ல சார். அந்த இடத்துலேயே சரி பண்ணுறேன்னு தோண்டி விட்டுறாங்க. அது தண்ணியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் தண்ணியே போக மாட்டேங்குது. முதல்ல அதுக்கு கொஞ்சம் கார்பரேஷன் அதிகாரிகள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து நல்ல முறையாக மக்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் சார். மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தூங்கா நகரமான மதுரையில் தூங்கிக் கொண்டு இருக்கும் இந்த மாநகராட்சி சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்தினால் மதுரை என்பது தூய்மையான நகரமாக மாறும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து. சத்தியம் டிவிக்காக ஒளிப்பதிவாளர் ராமலிங்கத்துடன் மதுரையிலிருந்து கார்த்திக்.